உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். மரணம், ஜனனம், ஒரு மனிதனின் ஜனனம் கொடுப்பது தேவனாகிய கர்த்தர் கடவுள். நான் கடவுள் என்று சொல்வது உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரு கடவுள். இந்துக்கள் வணங்குகிற தெய்வமே ஆண்டவரே, அதான் கடவுள். கிறிஸ்தவர் வணங்குகிற யெகோவா என்று நாமம் கொண்ட தேவனாகிய கர்த்தரே, பிதாவே, இயேசு கிறிஸ்து மரபாத்து கூப்பிடுவாரு, பிதாவே தேவனை கர்த்தரே, அவர்தான் கடவுள். இஸ்லாமியர்கள் வணங்குகிற இறைவா அல்லாஹ், அவர்தான் கடவுள். அந்த கடவுள் தான் 2008 முதல் எனக்குள்ளாக தம் ஆவியாரை அபிஷேகப்படுத்தி எனக்குள்ளாக தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிறார். அதைத்தான் நான் மாமனிதன் இம்மாற்றர் யூடியூப் சேனல் வெளிப்பட கொண்டு வருகிறேன். ஜனனம், ஒரு மனிதனின் ஜனனம் கொடுப்பது என் தேவனாய கட்ட கடவுள் பரமண்டலத்திலிருந்து பூமிக்கு மனிதன் அனுப்புகிறார் குழந்தையாக பிறகு. ஜனனம் என்பது பிறப்பு, மனிதன் பிறப்பு. ஜனனம் என்பது பிறப்பு. அதே மனிதனுக்கு மரணத்தை கொடுப்பது தேவனாய கட்ட கடவுள் தான். இயற்கை மரணம், நான் சொல்றது இயற்கை மரணம். சாதாரணமாக ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி பாதிப்பு, வயசு மூப்பு, இதெல்லாம் இந்த மரணத்தை கொடுக்குறது தேவனாய கட்ட கடவுள். கொலை, தற்கொலை, பசு விபத்து, கார் விபத்து, ட்ரெயின் விபத்து, ஏரோப்ளேன் விபத்து, தீ விபத்து, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிறது பூரா உலகத்தின் சாத்தான், சைத்தான், ஏமான் கொடுக்கிற மரணம். மரணத்தை கொடுப்பது, இயற்கை மருந்து கொடுப்பது இந்த விநாயகத்த கடவுள். ஒரு மனிதனுக்கு மரணம் கொடுக்க நான் வேண்டினேன். சிறையில் இருக்கும்போது நான் செய்யாத குற்றத்திற்காக, சிவமூர்த்தி என்ற ஜீவன், நான் ஒரு அக்ரிகல்ச்சர் ஆபீசர், செய்யாத குற்றத்திற்காக 12 ஆண்டு சிறையில் இருந்தேன். கொலை குற்றம். என் மீது என்னோடு ஒரு 6 பேர் இருந்தாங்க, மொத்தம் 7 பேர் சிறையில் இருந்தோம். என் மீது சுமத்தப்பட்ட பொய்யான கொலை குற்றத்திற்கு ஆரம்பம் முதல் செஷன்ஸ் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, ரிவ்யூ பிடிஷன், குறிட்டி பிடிஷன் முடிகிற வரைக்கும் எனக்கு எதிராக செயல்பட்ட ஒரு வக்கீல் மதுரையில் இருந்தார். அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அவர் பணம் வாங்கிட்டு எங்களுடைய எதிர்பார்த்தி இறந்தவருடைய குடும்பத்திடமிருந்து பணத்தை வாங்கி கொண்டு அவர் செஷன்ஸ் கோர்ட் நீதிபதிக்கு 5 லட்சம் லஞ்சம் கொடுத்தார். ஹைகோர்ட் நீதிபதிக்கு 10 லட்சம் லஞ்சம் கொடுத்தார். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கொடுக்க முடியல. சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள நாங்கள் பிடித்த வக்கீலுக்கு 10 லட்சம் கொடுத்து எங்களுக்கு எதிராக தீர்ப்பு வாங்கி நான் 12 நாள் சிறையில் இருப்பதுக்கு காரணம் அவர் தான். ஆரம்பத்தில் தெரியவில்லை. நான் 16/6/2006 சிறைக்குள்ள வந்தேன். நான் அப்போ எனக்கு தெரியாது. 2010 நான் சிறைக்குள்ள இருக்கும்போது இதை கேள்விப்பட்டேன். நான் இந்த வக்கீல் தான், இவர் தான் மதுரையில் உள்ளவர் ஹைகோர்ட் வக்கீல். இந்த வக்கீல் தான் செஷன்ஸ் கோர்ட். நான் தெரியும், செஷன்ஸ் கோர்ட் எனக்கு தெரியும், பார்த்துருக்கேன், நேரம் பார்த்துருக்கேன். ஒரு வக்கீல் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவருக்கு 10,000 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெயில் அடிக்குன்னு சொன்னார். நாங்கள் பிடிச்ச வக்கீல் ஹைகோர்ட்டில் பெயிலுக்காக போயிருக்கோம். நாங்கள் ஆன்டிசிபேட் பெயிலுக்காக போயிருக்கோம். நாங்கள் அவருக்கு கூப்பிட்டு, இந்த வக்கீலை கூப்பிட்டு காட்டுறேன், இந்த வக்கீல் ஒரு பெரிய வக்கீல், இவருக்கு நீங்கள் 10,000 கொடுத்தீங்கன்னா உடனே பெயில் வாங்கிக்கலாம் அப்படின்னாரு. சார் அப்பெல்லாம் நான் உங்கள்கிட்ட வக்கீலை பிடிச்சிருக்கோம், இவருக்கு யாரை கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் முடியாதுன்றேன். நான் அந்த வரைக்கும் அப்பன்னு தெரியும் எனக்கு. ஆனால் அவர் எங்கள் மக்களுக்கு கிடைக்கல, பலரும் நன்மை செய்திருக்கிறார். உண்மையா கொலை செய்து உள்ள போனவர்கள் பெயில் வாங்கி கொடுத்துருவாரு, வீடு வாங்கி கொடுத்துருவாரு. நான் சிறையில் இருக்கும்போது அந்த வக்கீல் யாரா இருந்தாங்கன்னா இந்த கொலை செஞ்சிருப்பாங்க. கொலை செஞ்சுட்டு நான் தப்பிக்கணுமே வந்தாங்கன்னா இந்த வக்கீல பிடிப்பா, இந்த வக்கீல் நல்ல வக்கீல், நிச்சயமா கொடுத்துருவாரு. இவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு தெரிஞ்ச சில நீதிபதிகள் இருக்காங்க, அவர் செட்டிங் வச்சு இவர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு காசு வாங்கிட்டு அந்த நீதிபதி காசு கொடுத்து வழக்கு விடுதலை தர மாட்டாரு. 7 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம் வாங்கி கொடுத்து அனுப்பி விட்டுருவாரு. இதான் அந்த வக்கீலை குறித்து 2010 எனக்கு தெரிய வந்தது. எங்க வழக்குக்கு ஆரம்பிச்சிருந்து காரணம் தெரிய வந்தது. ஒரு சௌகரியமா தெரிய வந்தது. அப்போ நான் வேண்டினேன், அப்பா இவர் என்னுடைய வாழ்க்கை மட்டும் கெடுக்க, நான் செய்யாத குற்றத்துக்கு சரி காரணம் தான் மெயின். ஏன்னா இவருக்கு மட்டும் எதிர்பார்த்து காசு வாங்கி கொடுத்து பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு சிறந்த வாங்கி கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொரு நீதிக்கும் பணம் கொடுத்து வாங்கி கொடுத்துருக்கிறாரு. ஒரு பூமியில் இருக்கக்கூடாது. இதை மாதிரி ஹைகோர்ட்ல குற்றம் செய்தவங்க பூரா ஜட்ஜை சரி கட்டி இவருதான் கொடுக்குறாரு. பூமியில் இருக்கக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டேன். நான் பூமியில் இருக்கக்கூடாது, அவ்வளோ வேண்டேன். நான் ஒரே வாரத்தில் அவர் மரணம் அடைந்தார். ஒரு சகோதரர் செயலுக்கு கொடுத்து சொன்னார், சார் வாங்க இன்னார் மறந்து விட்டார் சொன்னார். ஸோ என் வார்த்தைக்கு இந்த தேவலகத்தை செய்து கொடுத்து ஒரு மரணம் கொடுத்தார். இது நான் மரணம் கொடுக்குற பவர் தேவலகத்தை கடவுள் தான் இருக்குது என்று நான் தெரிந்து கொண்டேன். அதன் பிறகு ஜெயலலிதாவுடைய மரணம். 14 ஜெயலலிதா, நான் புழல் மத்தியில் இருந்த போது ஜெயலலிதா அவர்களுக்கு மரணம் கொடுக்க போவதை பற்றி என்னிடம் கருத்து கொண்டார். தொடர்ந்து 4-5 முறை அந்த வருஷத்தில் கூறினாரு.
5/12/2016 ஜெயலலிதா மரணம் அடைந்தார்கள். என் தேவனாய கர்த்தர் கடவுள் என்னிடம் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. 11 மாதத்தில் மரணம் அடைந்தார். இதனை மாமனிதன் இம்மாற்றோரோடு யூடியூப் தனி எபிசோட் பல எபிசோட் போட்டிருக்காங்க, பார்த்து கொள்ளுங்கள். அதன் பிறகாக எனது மனைவி மரணம். என் மனைவி என்னை பார்க்க வருவாள். அப்ப அவளும் பேசுவாள். உன் தாய் தந்தை சகோதர சகோதரிகளை விட்டு விலகுவது நலமாயிருக்கும், மறுதளித்தால் நான் எடுப்பேன். அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி உங்க சொந்தக்காரன் பூரா விட்டு விலகி நீ வந்துரு, இல்லைன்னா ஆவி எடுப்பேன்னு சொன்னாரு. வாதையை கொடுப்பேன்னு சொன்னாரு, அப்புறம் வேதனை கொடுப்பேன்னு சொன்னாரு, அப்புறம் ஆவி எடுப்பேன்னு சொன்னாரு. பல முறை என்னிடம் கூறியிருக்கிறார். என் மகனிடம் என்ன பார்க்க வந்த மனைவிடம் கூட என் மனைவிடம் கூறியிருக்கிறார், உன் ஆவி எடுப்பேன்னு சொன்னாரு. அதன்படி 17/1/2019 ஒரு சொன்ன ஒரு 7 மாசத்துல ஒரு 10 மாசம் நினைக்கிறேன், 10 மாசம் இருக்கும். 10 மாசத்திலே 11/2010 மரணம் அடைந்தார் ராமச்சந்திர ஆஸ்பத்திரியில். அது இயற்கை மரணம் அல்ல, கடவுள் ஒப்புதலோடு சாத்தன் எடுத்தாப்புல. ராமச்சந்திரா மருத்துவமனையில் என் மனைவியை மரணம் அடை செய்தார்கள், கொலை செய்தார்கள். இதை குறித்து மாமனி மற்றொரு பல எபிசோட் போட்டிருக்கேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. SP பாலசுப்ரமணியம் கொரோனா பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு. ஒரு 75 நாள் இருந்தா நினைக்கிறேன். எல்லாரும் வேண்டாங்க, இந்துக்கள் முஸ்லீம் கிறிஸ்தவர் எல்லாம் வேண்டாங்க. நான் வேண்டானே, அவர் நல்லா பிடிக்கும், பாட்டு பிடிக்கும். ஜேம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவர் பாட்டு பிடிக்கும். என் பிதாலும் வேண்டாம். அப்பா இப்போ பார்த்து நல்ல பாடகர், ஒரு நீண்ட ஆள் வாழ நல்லா பாட்டு எல்லா மக்கள் ரசிக்கிறாங்க, வாழன்னு வேண்டேன். அப்போ என் தேவனாய் கர்த்தர் கடவுள் அவர் மரணத்துக்கு குறித்து சொன்னார். அவர் மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது, சீக்கிரமா மரணம் பண்ணி விடான்னு சொன்னார். அதன்படி என் தேவனாய் கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசனத்திலிருந்து 35ஆம் நாளில் மரணம் அடைந்தார். என் தேவனாய் கர்த்தர் கடவுள் இன்னொரு சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறியது, சொன்னார், நிறைவேறியது. அதே போன்றுதான் 28/4/2023 முதல் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் மகன் ஸ்டாலின் அவர்களின் மகன் உதயநிதி ஸ்டாலின் மரணத்தை குறித்து என்னிடம் என் தேவனாய கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிறார். பல தடவை தீர்க்கம் சொல்லியிருக்கிறாரு. இவங்களை எல்லாமே நான் மாமனிதன் இம்மாற்றோர் யூடியூப் சேனலில் பல எபிசோடுகள் தனி பிளேலிஸ்ட்ல பல எபிசோடு போட்டிருக்கேன். நான் அந்த பிளேலிஸ்ட்டை கொடுக்குறேன், அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எதற்காக ஒளிபரப்புகிறேன்? கடவுள் இருக்கிறாரு, உங்களை பற்றி ஒரு கடவுள் பேசுகிறார். உதயநிதி மரணத்தை குறித்து என்ன சொன்னார்? இது துர்கா ஸ்டாலினுக்கும் அவர் குடும்பத்துக்கும் தெரிந்து கடவுளிடம் வேண்டினால் அவரை காப்பாற்றலாம். அதற்காகத்தான் இந்த எபிசோட் போட்டேன். அது துர்கா ஸ்டாலினோட சொல்றதுக்காக பல முயற்சி பண்ணேன். அமைச்சராக இருக்கும்போது அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை சந்திக்க போன பார்க்க முடியல. அது மாதிரி தங்கந்தன் சந்திக்க போன பார்க்க முடியல. அது மாதிரி எங்க ஆவடி எம்எல்ஏ இருக்கும்போது நாசா அவர்கள் சந்திக்க போன பார்க்க முடியல. அதே மாதிரி அண்ணா அறிவாலயம் போன அங்கே பார்க்க முடியல. பல முயற்சி. எதற்காக? துர்கா அவர்களை பார்த்து இதை சொல்ல வேண்டும் என்பது. நான் எத்தனை வீடியோ போட்டிருக்கேன். திமுக தொண்டர்கள் ஒரு கூட பார்க்கலையா? திமுக கவுன்சிலர் ஒரு ஆள் கூட பார்க்கலையா? அமைச்சர் ஒரு ஆள் கூட பார்க்கலையா? மாவட்ட செயலர் யாரும் பார்க்கலையா? இதை பார்த்து மறந்துட்டாங்களா? சொல்ல மறந்து பார்த்தோன்னு துர்கா ஸ்டாலின் சொன்னா அவங்க என்ன கூப்பிட்டு கேட்டாங்க. நான் சொல்லுவேன், நான் இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் மாதிரி மரணம், எனது மனைவி மரணம், SP பாலசுப்ரமணியம் மரணம், வக்கீல் மரணம் எல்லாம் கணக்கு கொடுக்குறாரு என்று சொல்றாரு. உங்க மரணத்தை சொல்லியிருக்காரு, மரணத்தை காப்பாற்ற கடவுள்கிட்ட வேண்டுங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் இதை பார்த்தாவது, இந்த வீடியோ பார்த்தாவது யாராவது துர்கா ஸ்டாலின் சொல்லி அவரை பார்த்தா அது என்ன அனைத்தா நான் சொல்லுகிறேன். மரணம் கொடுப்பேன்னு சொல்லிவிட்டேன், இன்னும் கொடுக்கல. அது என்னன்னு எனக்கு புரியல. மரணம் கொடுப்பது என் தேவனை கர்த்தரின் சித்தம் திட்டம். என்னை கொடுக்கலாம் முடிவு பெறுவார். எல்லா மரணம் 10 மாசம் நடந்தது. மனை மரணம் ஒரு 10 மாசம் 7 மாசம் நடந்தது. SP மரணம் 35 நாள் நடந்தது. அதே மாதிரி சொன்னாங்க 10 மாசம் 37 நாள் நடந்தது. இவர் சொல்லி 3 வருஷம் ஆச்சு. 2023, 24, 25, 26 3 வருஷம் முடிந்து விட்டது. இன்னும் நடைபெறவில்லை. இன்னும் பேசிக்கொண்டு இருக்கிறார். எதை மருந்து குறித்து சொன்னார், அப்படி பேசவே இல்லை. என் மனைவி மருந்து குறித்து சொன்னா அப்படி பேசவே இல்லை. SP மருந்து குறித்து சொன்னா அப்படி பேசவே இல்லை. ஒருத்தங்க முடிஞ்சா பேச மாட்டாரு. ஒரு முதலமைச்சர் அவர் பேர் பேசிட்டே இருப்பாரு. OPC பற்றி பேசினாரு, அப்புறம் பேசல. சசிகலா நடராஜன் பற்றி பேசினாரு, சரி போன பேசல. எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசிக்கொண்டே இருந்தார். அவர் என்னாச்சும் தேர்தல் தோட்டம் பேசல. அப்புறம் MK ஸ்டாலினை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அவர் இந்த தேர்தல் தோட்டம் இப்ப பேச பாட்டிட்டாரு. அது மாதிரி. ஆனால் உதயநிதி மரணத்துக்கு குறித்து இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறார், புதுசு புதுசாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் வேதனைப்படுறேன். நான் பெருமையா போடல, தெரிந்து கொண்டு அவருக்கு உயிரை காப்பாற்ற முயற்சி செய்யுங்க. தயவுசெய்து துர்கா ஸ்டாலின் அவர்களே, பல முறை இதே மாதிரி கையெழுத்துக்கும்னு சொல்லி வீடியோ போட்டு பேசியிருக்கேன். நான் இதை பார்க்கிற யாராவது திமுக தொண்டர்கள்
திமுக முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் ஏதாவது இருந்தால் துர்காசன் சொல்லி என்னை அழைத்தால் அவர்கள் சொல்கிறேன். நான் இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அப்படின்னு நாகூர் பாட்டு பாடியிருக்கிறாரு. கடவுள் வேணா இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. உதயநிதியின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றால் துர்காசாரி குடும்பத்தினரும் கடவுள் வாங்கினால் காப்பாற்றுவார். ஆனால் மரணம் எப்போ கொடுக்கப்பட தெரியல. 3 வருஷம் சொல்லிட்டு இருக்கிறாரு. சொல்லு நிப்பாட்டுவார், நான் சொல்லு நிப்பாட்டுவார்னா நிப்பாட்ட மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ சொல்லிட்டு இருக்காரு. அதனால வேதனையோடு போடுகிறேன். இந்த வீடியோவை நான் வேதனையோடு போடுகிறேன். பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உதயநிதி ஸ்டாலின் மரணத்தை குறித்து என் தேவநாயக கர்த்தர் கடவுள் தற்போது என்னிடம் கூறிய வார்த்தைகளை உலக தீர்க்க தரிசனத்தை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள இப்போ நான் கூறுகிறேன், கேளுங்கள். முக்கியமானது வக்கீல் இருந்ததும் ஹார்ட் அட்டாக்னால, ஜெயலலிதா மரணம் அடைந்ததும் மாரடைப்பு, என் மனைவி மரணம் அடைந்தது கொலை. அவளது மரணம் அவள் கொடுக்க என் தேவனாய் கர்த்தர் கடவுளுக்கு இஷ்டம் இல்லை. சாத்தான்கையில் ஒப்படைத்தார், சாத்தான் சேதனை ஒப்படைத்தார். ஆஸ்பத்திரியில் உள்ள டாக்டர்கள் இந்த கையில் போகிற ஊசியை மாற்றி போட்டுன்னு சொன்னாங்க. நான் காட்டி போட்டு வந்துட்டேன். அவங்க அந்த ஊசியை மாற்றி போட்டு ஹார்ட் அட்டாக் வரவழைச்சு கொண்டுட்டாங்க. கொலை. ராமச்சந்திரா மருத்துவமனையில் என் மனைவியை ICU C5 நினைக்கிறேன் வச்சு கொலை செய்தார்கள். உண்மை. ஆனால் அதே மாதிரி பாலசுப்ரமணியம் அவர்களின் மரணம் ஹார்ட் அட்டாக், இயற்கை மரணம், கடவுள் கொடுத்தது. 10/5/2026 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ஒத்திக்கர்ரா தொம்மேரிக்காக இருந்துக்க ஹோந்திமா குத்துமேரி ஹோந்திமா குத்துமேரி ஹோந்திமா குத்துமேரே இருந்து காக மகாடோவிட கடந்தடதடமே சங்கார தூதுவன் அவனோடு சங்கார தூதுவன் அவனோடு சங்கார தூதுவன் அவனோடு உதயநிதி ஸ்டாலினோடு மரணம் அவனுக்கு சமீபமாக இருக்கிறது. மரணம் அவனுக்கு சமீபமாக இருக்கிறது. மரணம் அவனுக்கு சமீபமாக இருக்கிறது. இதன் விளக்கம் என்னவென்றால், சங்கார தூதுவன் அவனோடு, சங்கார தூதுவன் அவனோடு முன்மொழி சொல்லியிருக்கிறாரு. யாரோட? உதயநிதி ஸ்டாலினோடு. சங்கார தூதுவங்கிறது மனிதர்களின் ஆவியை எடுக்கக்கூடிய தூதுவன். தூதுவன் சிறையும் நிறைய இருக்காங்க. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அந்த ஒரு ஐயர் பிராமணர்கள் சொல்லுவாங்க, 33 கோடி தேவர்கள் சாட்சியான்னு சொல்லுவாங்க. அந்த இதை மந்திரத்தில் சொல்லுவாங்க, 33 கோடி தேவர் சாட்சியான்னு சொல்லுவாங்க. அந்த 33 கோடி தேவர்கள்னா இந்த தூதுவன் சேனைகளும். அந்த சங்கார தூதுவன் தனியாக இருக்காங்க. ஒருவன் ஆவி எடுக்கணும்னா மேலே சொல்லிடுவார். இந்த இந்திய நாட்டில், தமிழ்நாட்டில், இந்த வட்டத்தில், இந்த மாவட்டத்தில், இந்த வட்டத்தில், இந்த கிராமத்தில், இந்த தெருவில் இருக்கிற இன்னார் மகன் இன்னார் ஜாதி இருக்கும். அதில் ஜாதி இருக்கும். ஏன்னா ராமசாமினா 1000 ராமசாமி. எங்கள் ஊரில் ராமசாமி நிறைய இருக்காங்க. என் கிளாஸ்மேட் ராமசாமி, கிளாஸ்மேட்டில் 2 ராமசாமி. ஒருத்தர் நாடார் பையன், இன்னொரு தேவர் பையன். முத்துரம்னா பல முத்துரம் இருப்பாங்க. சந்திரன் பல பேர் இருப்பாங்க. மரசாமினா பல பேர் இருப்பாங்க. பல ஜாதிகள் இருப்பாங்க. அதுக்காக ஜாதி கொடுக்கப்பட்டு, அதுக்காக ஐடென்டிஃபிகேஷன் ஜாதி கொடுக்கப்பட்டது. இந்த ஜாதியில் பிறந்த இன்னார் மகனுக்கு பிறந்த இன்னார். ஒரே ஜாதியில் பல முனியாண்டி இருப்பாங்க. ஒரே ஜாதியில் பல முனியாண்டி இருப்பாங்க. அந்த ஜாதியிலுமே அப்பா பேரை சொல்லணும். அந்த மனிதனின் ஆவி எடுப்பதற்காக தான் ஜாதி கொடுக்கப்பட்டது, ஏற்றத்தாழ்வுக்காக அல்ல. மம்சாரும் கிராமத்துக்கு போயிட்டீங்கன்னா மம்சாத்தின் பஸ் ஸ்டாண்ட் நின்றுக்கிட்டு மாதிரி இந்த ராமசாமி எங்க இருக்காருன்னா முதல்ல கேட்பாங்க, எந்த ராமசாமி கேட்பாங்க. இல்லை ராமசாமி அப்படின்னா எந்த தெரும்பாங்க, என்ன ஆள்மாங்க, என்ன ஜாதின்னு கேட்பாங்க. எங்க மம்சார் கிராமத்தில் சொல்றேன் நான். ஜாதி பற்றி தப்பா நினைக்கல நான். ஜாதி கடவுளாக கொடுக்கப்பட்ட அடையாளம். ஒரு வெளியூர்காரர் வந்து மம்சாரம் பஸ் ஸ்டாண்ட் நின்றுக்கிட்டு, சார் இந்த ராமசாமிங்கிற எங்க இருக்காருன்னா, ராமசாமிங்கிற யாருங்க, என்ன ஆளுங்க, என்ன ஜாதின்னு கேட்பாங்க. சார் தேவர் தேர்னா அந்த பக்கம் இருக்கு, நாடான நாடான இந்த பக்கம் இருக்கு, பிளம்பரத்து இந்த பக்கம் இருக்கு சொல்லுவாங்க. அங்கே போய் விசாரிப்பாங்க. நேரம் போய் பிளம்பரத்தில் போய் ராமசாமினா, ராமசாமியா யாரு, என்னோட பார்க்குறாரு, யார் மகன் அங்கே கேட்பாங்க. யார் மகன் கேட்பாங்க. இந்த பிள்ளையோட கன்சாமியோட மகன் அப்படின்னா ராமசாமினா அவர் அங்கே இருக்கான்னு சொல்லுவாங்க. தேவர்னா ராமசாமினா யாரு, ஓ யார் மகையா, அப்பா பேர் என்ன அப்படின்னா இந்த தேவர் குத்தாலங்கி தேவர் அப்படின்னா, ஓ அவ்வளோ இங்கே இருக்காருப்பாங்க. இந்த எதுக்காக? ஐடென்டிஃபிகேஷன். ஒரு மனிதன் அடையாளம் பார்ப்பதற்காக சாதி கொடுக்கப்பட்டது. அதே போலதான் ஒருவன் ஆவி எடுக்கும் போதும் இதெல்லாம் சொல்லி, இந்த சாதியை சேர்ந்த, இந்த தெருவை சேர்ந்த, ஒரு தெருக்கு ஒரு ஜாதி இருக்கும்.
வம்சாரங்கிரமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவர் தெரு, பிள்ளைமார் தெரு, செட்டிமார் தெரு, செட்டியார், அப்போ கொசவ செட்டியார், அப்புறம் இருக்கிறவங்க திருநி செட்டியார் இருக்காங்க, அப்புறம் பிள்ளைமார், அப்புறம் நாடார், அப்புறம் தேவந்தூர் வேளாளர், அப்புறம் மாதவராடு இருக்காங்க. அப்படி இப்படி தெரு இருக்கும். அந்த தெரு படம் தான் கேட்க முடியும். இப்போ போயிட்டு ராமசாமி சொல்லும்போது அவர் யாருன்னா அவர் ஆதிராவுடனா அங்கே போங்க அடிப்பாங்க, கீழே சொல்லுவாங்க, அங்கே போய் விசாரிச்சுக்கலாம். அதே மாதிரி சங்காத்தூர் வரும்போது யாராக எடுக்கணும்னா என்ன இந்த தமிழ்நாட்டில் இந்த மாவட்டத்தில் இந்த வட்டத்தில் இந்த கிராமத்தில் இந்த தெருவில் இந்த ஜாதி சேர்ந்த இன்னார் மகனாக எடுக்கணும்னா அப்படி போவார். அவன் சங்கார தூதுவன். அங்க அந்த சங்கார தூதன் தான் உதயநிதி கூட இருக்கிறாரு. மரணம் அவனுக்கு சமீபமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. மரணம் உதயநிதி சமீபமா இருக்கிறது. இது என் வார்த்தை அல்ல, என் தேவநாயகர் கடவுளின் வார்த்தை. இதை தெரிந்து கொள்ளுங்கள், தயவுசெய்து தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்டு அவர் உயிரை காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள். மரணம் அவனுக்கு சமீபமா இருக்கிறது, மரணம் அவனுக்கு சமீபமா இருக்கிறது. 3 முறை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் கிட்டிக்கலான பொசிஷன் உதயநிதி இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் யாருக்குமே தெரியும், நல்லா தான் இருக்கிறாரு, உடற்தராகமா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மரணம் கொடுக்கணும்னா ஒரு நிமிடத்தில் ஒரு செகண்ட் மரணம் கொடுத்துருவார் கடவுள். என்ன சொல்றேன், நான் சொல்றேன், அவர் உயிரை காப்பாற்ற முயற்சி செய்யுங்க. அதுக்காகத்தான் வீடியோ போறேன். நான் யாராவது சுக்காசன் சொல்லுங்க, அவங்க என்னை கூப்பிட்டு நான் பேச தயாரா இருக்கிறேன். நான் உயிரை காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள், என் பணிவான வேண்டுகோள். 21/5/2026 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். ಅಗಮಹಬರ್ಡು ತೊಂಡದೆಳೆದಟನೆ ತಿಮ್ಮ ಕೂತುಂ ಕರ್ರಡಕ್ಕೆ ಕೈರಂದಕ್ಕ ತೊಮ್ಮೆ ರಿಬ ಬಾರಮ್ಮ ಟಕ್ಕಾರಂಡತ್ತು ಕೈರಂದಕ್ಕ ಹೋಗಿ ದಿವೋದು ವಿವಾದ ಮಾಡತಾರ. ಈ தேசத்தின் அதிபதியாக இருந்தவர் ஒருவனின் குமாரனின் மரணம் சமீபமாயிருக்கு. அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட ஆயுள் முடிவுக்கு வருகிறது. மரணம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. உதயநிதி ஸ்டாலினுக்கு மரணம் கொடுக்கப்படுகிறது. என் சித்தம், என் திட்டம் நானே நிறைவேற்றுவேன். இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியாக இருந்தவன் ஒருவனின் குமாரனின் மரணம் சமீபமாக இருக்கிறது. அருகில் இருக்கு, கொஞ்ச நாள் இருக்குது, சொல்ல வேண்டிய கடமை. இத்தேசத்தின் அதிபதியான முன்னாள் முதலமைச்சர் அந்த மு.க. ஸ்டாலின் அவர்களின் மகன் உதயநிதி ஸ்டாலின் மரணம் சமீபமாக இருக்கிறது. அவனுக்கு விரோதமாகவே நான் கத்தனித்துக் கொண்டிருக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விரோதமாகவே என் தேவநாயக கருத்துக்களை கத்தனித்துக் கொண்டிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கெட்ட காலம், கெட்ட காலம், கெட்ட காலம். மனிதர்களால் அல்ல, கடவுளால். அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட ஆயுள் முடிவுக்கு வருகிறது. உதயநிதி ஸ்டாலினுக்கு என்று பரமண்டலத்திலிருந்து இந்த தேவநாயகத்தை கடவுளால் கொடுக்கப்பட்ட ஆயுள் முடிவுக்கு வருகிறது. மரணம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. மரணம் உதயநிதி ஸ்டாலினுக்கு விரைவில் கொடுக்கப்படுகிறது. இது கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. உதயநிதி ஸ்டாலினுக்கு மரணம் கொடுக்கப்படுகிறது. என் சித்தம், என் திட்டம். அது உதயநிதி ஸ்டாலினுக்கு மரணம் கொடுக்கிறது கடவுளுடைய சித்தம், என்னோ திட்டம் போட்டாரு. நானே நிறைவேற்றுவேன், கடவுளை நிறைவேற்றுவார். இது கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மரணத்திலிருந்து காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள், கடவுளிடம் வேண்டுங்கள். என்னை அழைத்தால் நான் விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறேன். 22/5/2026 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். தேரே ஐக்கத்தி கர்ரா ஐரந்துக்கு அகமகபடோடம் திட்டமே திம்மா ஓகிடா ஹைரந்துக்கு ஓகி திபோது விவாதவாத தாரா உதயநிதி ஸ்டாலின் மரணம் உடனே உதயநிதி ஸ்டாலின் மரணம் உடனே உதயநிதி ஸ்டாலின் மரணம் உடனே என்று தான் எந்தித்தான் நிறைவேறுகிறது. இதன் விளக்கம் என்னவென்றால், உதயநிதி ஸ்டாலின் மரணம் உடனே உதயநிதி ஸ்டாலின் மரணம் உடனே உதயநிதி ஸ்டாலின் மரணம் உடனே 3 சொல்லிட்டார். அதாவது எப்பவுமே பைபிளை பாருங்க, தேவநாயக கர்த்தர் ஒரு வார்த்தையா 3 சொன்னா நிச்சயமா நடக்குன்னு அர்த்தம். உதயநிதி ஸ்டாலின் மரணம் உடனே கடவுள் வார்த்தை, எப்போது என்பது தெரியாது. இந்த 22/5 சொன்னாரு, என் சித்தம், என் திட்டம். கடவுளுடைய சித்தம், திட்டம், அவருடைய எண்ணம், அவர் திட்டம் போட்டிருக்காரு.
நிறைவேறுகிறது நிறைவேறுது நிறைவேறுகிறது. எப்போது என்பது எனக்கு தெரியாது, அவர் மட்டும்தான் தெரியும். பொறுத்து பார்ப்போம். உதயநிதி ஸ்டாலினை மரணத்திலிருந்து காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள். 2/6/2026 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். ఓరి కప్పు తొమ్మేరి కైర్దందుక తొమ్మేరి మాకు తొమ్మేరి ఏర్దందుక ఓహి உன்னிடம் நான் கூறிய என் தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறுகிறது. உடனே 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 ஆதி முதல் கூடி வருகிற என் தீர்க்க தரிசனம் முடிவுக்கு வருகிறது. உதயநிதி ஸ்டாலின் மரணம் உடனே உடனே. இதன் விளக்கம் என்னவென்றால், உன்னிடம் நான் கூறிய என் தீர்க்கதரிசனம் அனைத்தும் நிறைவேறுகிறது உடனே 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 என்ற பல தீர்க்கம் சொல்லியிருக்கிறாரு. இந்த மு க ஸ்டாலின் ஆட்சி முடிவு சொன்னார், அது நிறைவேறிடுச்சு. அது மாதிரி நிறைய தீர்க்கதரிசனம் அதான் பல வீடியோக்கள் போட்டிருக்காங்க, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆதி முதல் கூறி வருகிற என் தீர்க்கதரிசனம் முடிவு வருகிறது. ஆரம்பத்திலிருந்து 28/4/2023 கூறி வருகிற என் தேவனாகிய கர்த்தர் கடவுளின் தீர்க்கதரிசனம் முடிவுக்கு வருகிறது. முடிவுக்கு வருகிறதுனா உதயநிதி ஸ்டாலின் மரணம் உடனே உடனே உடனே. உதயநிதி ஸ்டாலின் மரணம் உடனே உடனே உடனே. எப்போன்னு எனக்கு தெரியாது. உதயநிதி ஸ்டாலின் மரணத்திலிருந்து ஒரு காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள். 7/6/2026 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் சொன்ன தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். అక్కడ మాకు డోర్ డింగ్ మీ వదండి అక్కడ మాట్లాడు దొండు వదండి தந்தையின் மரணத்தை பார்த்தவனவன் தன் தனையனின் மரணத்தை பார்ப்பான். தந்தையின் மரணத்தை பார்த்தவனவன் தன் தனையனின் மரணத்தை பார்ப்பான். தந்தையின் மரணத்தை பார்த்தவனவன் தன் தனையனின் மரணத்தை பார்ப்பான். உடனே உடனே உடனே. இதன் விளக்கம் என்னவென்றால், தந்தையின் மரணத்தை பார்த்தவன் அவன் தன் தனையனின் மரணத்தை பார்ப்பான். தந்தையின் மரணத்தை பார்த்தவன் அவன் தன் தனையனின் மரணத்தை பார்ப்பான். மூணு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா அர்த்தம் என்னம்னா, தந்தைனா மு கருணாநிதி. மு கருணாநிதி மரணத்தை பார்த்தவர் யாரு? மு க ஸ்டாலின். மு கருணாநிதி மரணத்தை மு க ஸ்டாலின் பார்த்தாரு. அவரு தன் தனையனின் மரணத்தை பார்ப்பான், தன் மகன் மரணத்தை பார்ப்பான். அப்படி வார்த்தை. இது திருக்குறள் மாதிரி விளக்கம் சொன்னா தான் புரியும். யாருக்குறது உங்களுக்கு தெரியாது. தந்தையின் மரணத்தை பார்த்தவொன்னா மு க ஸ்டாலின் அவர்களின் மரணத்தை, மு கருணாநிதி அவர்களின் மரணத்தை பார்த்த மு க ஸ்டாலின் தன் தனையன்னா தன் மகனின் மரணத்தையும் பார்ப்பார். விதி தலையெழுத்து. கிளம்பி சொல்லுவாங்க, டே நான் அப்போ இருக்கேன், அப்போ நீ எனக்கு கொல்லி போட நினைச்சேன்டா, நான் உனக்கு கொல்லி போட வச்சுட்டான்னு சொல்லுவாங்களே, அது அந்த நிலை அவருக்கு இருக்கிறது. இது அந்த கட்டம், இது ஜோஷியம் அல்ல, கடவுள் வார்த்தை. இதுக்கு யாராவது கூப்பிட்டு விளக்கங்கள் கேட்டால் நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மரணத்திலிருந்து காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள். உடனே 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 பார்ப்பான். உடனே உடனே 3 தடவை சொல்லிட்டு தந்தையின் மரணத்தை பார்த்தவனவன் தன் தனையின் மரணத்தை பார்ப்பான்னு சொல்லிட்டு உடனே உடனே சொல்லியிருக்காரு. கடவுள் வார்த்தை. 9/6/2026 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். மெப்பப்பட்டு 99 பப்ப2 திக்கற ஏன் சித்தம் ஏன் திட்டம் இத்தேசத்தின் அதிபதியாக இருந்தவன் ஒருவனின் குமாரன் மரணம். என் உத்தரவு என் கட்டளை நிறைவேறுகிறது நிறைவேறுகிறது நிறைவேறுகிறது. இதன் விளக்கம் என்னவென்றால், என் சித்தம் என் திட்டம் இத்தேசத்தின் அதிபதியாக இருந்தவன் ஒருவனின் குமாரன் மரணம். என் உத்தரவு என் கட்டளை நிறைவேறுகிறது நிறைவேறுது. அர்த்தம் என்னன்னா, என் சித்தம் என் திட்டம்னா கடவுளுடைய சித்தம். அப்படி நினைக்கிறாரு. எண்ணம் சித்தம்னா சித்தம்னா என்ன, சித்தம்னா எண்ணம், திட்டம்னா திட்டம் போட்டிருக்காரு. இத்தேசத்தின் அதிபதியாக இருந்தவன் குமாரன்னா மு க ஸ்டாலின் மனம் சிறந்தார். மு க ஸ்டாலினின் மகன் உதயநிதி ஸ்டாலின் மரணம் கடவுளுடைய சித்தம் திட்டம். மரணம் கொடுக்க முடிவு பண்ணிட்டாரு.
என் உத்தரவு என் கட்டளை, கடவுளுடைய உத்தரவு கட்டளை நிறைவேறு நிறைவேறு நிறைவேறு. அவர் உத்தரப்பட கட்டளை போட்டாரு, சங்கார தூதர்கள் நிறைவேற்றுவார்கள். எப்போது என்பது எனக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். தயவுசெய்து உதயநிதி அவர்களை மனதிலிருந்து காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள். இந்த பணிவான வேண்டுகோள். 11/6/2026 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். தொம்மை அகம ஹரடோட்டோ தொந்திமி பாதமட்டாரா உதயநிதி ஸ்டாலின் மரணம். கொடுக்கப்பட்ட நாள் பூமியிலே அவனுக்கு முடிவு பெற்றது. வேதனைப்படுவான் தந்தையானவன், தாயானவள், சகோதரியானவள். ஆனால் மிக 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 விளக்கம் என்னவென்றால், உதயநிதி ஸ்டாலின் மரணம், அவருடைய மரணம் கொடுக்கப்பட்ட நாள் பூமியில் அவனுக்கு முடிவு பெற்றது. இத்தனை நாள் தான் வாழணும்னு சொல்லி கொடுக்கப்பட்ட நாள் பூமியிலே உதயநிதி ஸ்டாலின் முடிவு பெற்றது. கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. வேதனைப்படுவான் தந்தையானவன், தாயானவன், சகோதரியானவன். அவன் மரணம் அடைந்தால் வேதனைப்படக்கூடியது ஸ்டாலின் அவர்கள், பிரகாசன் அவர்கள், அவருடைய சகோதரி செந்தாமரை அவர்கள். மற்றபடி பேசல. அந்நாள் மிக 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 23 சொல்றாரு, மிக 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 23 தடவை சமயமாக இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் மரணம் மிக 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 சமயமாக இருக்கிறது. வேதனையான செய்தி, வேதனையான எபிசோடு. ஒவ்வொரு தடையும் போடும்போது வேதனை போடுவேன். நான் எதற்காக போடுறேன்? இத்தனை பிளேலிஸ்ட், இந்த பிளேலிஸ்ட்டில் இத்தனை வீடியோ போட்டேன். நான் யாருமே துர்காசாலின் பார்க்கலையா? நான் ஐடிக்கு என்ன செய்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. உதயநிதி ஸ்டாலின் மறந்து கொடுத்து 28/4/2023 24 25 26 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. யாரும் பார்க்கலையா? வேதனையா இருக்கிறது. பார்த்து அவர் சொன்னீங்கன்னா கடவுளை மண்டாடினா அதுக்காக திரும்ப போட சொல்றாரு, சொல்லிட்டா இருக்கிறாரு. ஜெயலலிதா மரணம் அப்புறம் பேசவே இல்லை. மனைவி மரணம் அதுக்கப்புறம் பேசவே இல்லை. மரணம் அப்புறம் பேசவே இல்லை. முதலமைச்சர் பதவி எடப்பாடி 2020 இறந்தார், பேசல. இப்ப இந்த வருஷம் பேசினாரு. நம்ம முக ஸ்டாலின் டெய்லி பேசுவாரு, ஒரு நாள் பேசுவாரு. இப்ப ஆட்சி அதிகாரம் முடிவு பெற்றது, பேசல. அது மாதிரி ஒரு காரியம் முடிஞ்ச பேச மாட்டாரு. இந்த காரியம் முடியல. உதயநிதி ஸ்டாலின் மரணம் வைக்கப்பட்டு இருக்கிறது, பெண்டிங்ல இருக்கு. என்னைக்கும் தெரியாது, இன்னைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம். ஒரு நிமிடம், ஒரு செகண்ட் முடிஞ்சிடும். அதாவது கையெழுத்து துர்காசாலி அவர்கள் யாரா சொல்லுங்க, துர்காசாலி அவர்களிடம் இதை போய் காட்டுங்க, காட்டுங்க. என் நேரத்தை விளக்கம் சொல்றேன். அதான் கடவுள்கிட்ட கையெழுந்தா காப்பாற்றுவார், அவர் அழுது புறம்லாம் காப்பாற்றுவார். இதே மாதிரி பைபிள் இருக்கு பாருங்க. எசேக்கியா ராஜா, எசேக்கியா ராஜா இருந்தாரு. அந்த காலத்துல அவர் கூட இருந்தவர் ஏசையா தீர்க்கதரிசி. ஒரு நாள் சொல்றேன், ஏசையா தீர்க்கதரிசி. கடவுள் சொல்றாரு, எனக்கு எங்கிட்ட சொல்றாரு. அந்த காலத்துல ஒவ்வொரு ராஜா கூட தீர்க்கதரிசி இருந்தாங்க. அது நான் இப்ப இந்த காலத்துல இருக்கிறேன் நான். அப்ப அந்த ஏசையா தீர்க்கதரிசி போய் அவர் சொல்லுவாரு, எசேக்கியா ராஜாவின் ஆயுள் முடிவு வருகிறது, நீ போய் சொல்லும் பாரு. பைபிள் இருக்கு, படிச்சு பாருங்க. அந்த ஏசையா தீர்க்கதரிசி போவாரு. போய் எசேக்கியா ராஜா இது மாதிரி கடவுள் சொன்னாரு, அந்த தீர்க்கதரிசி சொன்னாரு, உன் ஆயுள் முடிவு பெற்றுச்சு, முடிவு வரப்போகுது, ஒரு வாரம் 10 நாள் செத்து போயிரு. நீ அதனால நீ வந்து ராஜாக்களை சொத்து யார் கொடுக்கணும், அதிகாரத்தை யார் கொடுக்கணும், இதை எல்லாம் ஒழுங்குபடுத்திக்கோ. ராஜா இல்ல, அதுக்கப்புறம் அதிகாரம் யாருக்கு, இந்த சொத்து யாருக்கு, இந்த சொத்து யாருக்கு, பல மனைவிகள் இருப்பாங்க, பல குழந்தைகள் இருப்பாங்க, எல்லாம் ஒழுங்குபடுத்தி சொல்லிட்டு வந்துடுறாரு. அவரோட முதல் ஒரு கட்டி மாதிரி முதல் கட்டி இருக்கு, உயிர் போற கட்டி. அதனால நோய் கொடுத்தா உயிர் எடுப்பாரு. சொன்னோட எசேக்கியா ராஜா சோர்பா திரும்பி உட்காந்து அழுகுறாரு. எசேக்கியா ராஜா அழுகுறாரு, இதாவே நான் கடவுளே உங்களுக்கு நான் ஒழுக்கமா இருந்தேன், நேர்மையா இருந்தேன், நீதியா இருந்தேன், நியாயமா இருந்தேன், ஏன் ஆவி எடுக்கிறீங்க, நீங்க வேதனைப்படுறேன்னு சொன்ன உடனே அவர் கண்ணீர் அழுவாரு. அவர் கண்ணீர் பார்த்த உடனே அந்த ஏசையா தீர்க்கதரிசி சொல்லிட்டு அரண்மனை முத்தத்துக்கு போயிருப்பாரு. வெளியே பார்க்க வாசலுக்கு நடந்து போயிருப்பாரு. அப்ப கடவுள் இறங்கும். திரும்ப வந்து ஏசையா தீர்க்கதரிசி கடவுள் சொல்லுவாரு, அவன் அழுகுறான்ப்பா, கண்ணீர் விடுறான், கதறான், அது எனக்கு நான் பார்த்தேன், பரமத்தில் பார்த்தேன் என்ன, அதனால அவன் ஆயில 15 ஆண்டு நீட்டத்தை கூட்டத்தை கொடுத்துருக்கிறேன், போய் சொல்லு அப்படிங்கிறார். அது இங்க வேற, இந்த மனிதனோட வேற. உடனே ஏசையா தீர்க்கதரிசி திரும்ப வர்றாரு, பாக்குறாரு, என்னப்பா எசேக்கியா ராஜா அழுதியா, நீ கண்ணீர் விட்டியா? அந்த பிதா சொன்னாரு, ஒரு ஆயிரம் வந்து 15 ஆண்டு நீட்டத்தை கொடுத்துருக்கிறாரு, நீ சந்தோஷமா சொல்லிட்டு போயிடுறாரு. இதான் இங்க வேலை. சாதாரண மனிதன் இல்லை நான், கடவுளால் பரமண்டலத்தில் பூமிக்கு அனுப்பப்பட்டவன்.
இதை விட பெரிய வேலை இருக்கு. உலகத்தில் அதிபதி அதிகாரத்தை முடிவு கொண்டு வரணும், அது பெரிய காரியம். இப்ப இனிஷியலா எங்க பேசிட்டு இருக்கிறாரு, ஆரம்பிந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து என்ன பேசிட்டு இருக்கிறாரு. அப்பதான் வெளிச்சத்துக்கு கொண்டு வராரு. நான் யார்? சாதாரண மனிதன் அல்ல. பரமண்டலத்தில் இருந்து உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் அல்லாஹ் இறைவன் தெய்வம் ஆண்டவர் யெகோவா எனும் நாமம் கொண்ட தேவனாய் கர்த்தர் கடவுளா பூமி கடமைப்பட்டவன். நாசாமஸ் கூறி நாசாமஸ் திருக்கதரிசி கூறிய மாமனிதன், இம்மாற்றொருவலர், அழிவுள்ள ஆட்சியாளன், சிவன்மூர்த்தி என்ற ஜீவன். உலகத்திலேயே கடவுள் என்னோடு மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கார். உலகத்திலே ஒரே கடவுள் என்னோட மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறார், யாரோடும் பேசல. யாருமே இது மாதிரி பேசினா சொல்லுங்க, நீங்க வீடியோ கோட் போடுங்க, ஆதாரத்தை காட்டுங்கள், நான் வரவேற்கிறேன். நான் சாதாரண மனிதன் அல்ல, சென்னையில் இருக்கிறேன் நான். ஆனா நான் பிறந்தது நாசாமசத்துக்கு சொன்ன மாதிரி தென்னிந்திய தீபகற்பம், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டத்தில் மம்சாரம் கிராமத்தில் முத்துக்கர் மனாரார் தெருவில் வெள்ளச்சியம்மா ஆசிரியர் தங்கேஸ்வரி அம்மா அவர்கள் மகனாக 2வது மகனாக பிறந்தவன் சிவன்மூர்த்தி என்றவன். கடவுள் எனக்கு வைத்த பேர் ஜீவன். 15/8/1960 பிறந்தேன். நான் வெளிச்சத்துக்கு வரல, கடவுள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரல. கடவுள் என்ன சொல்லக்கூடிய வார்த்தைகள் அனைத்தையும் மாமனிதன் இம்மாற்றோடு பண்ணியிருக்கிறேன். உதயநிதி மரணத்தையும் சொல்லுகிறேன் நான். என்பது கோபம் கொள்ளாதீர்கள். உங்களை பற்றி நடி விஜயை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் நமக்கு யாருமே எதிரி கிடையாது, நம்ம வந்து பெரிய நினைச்சிருக்கிறார், கடவுளுக்கு விரோதமா இருக்கிறார். அதையும் சொல்றேன் நான். ஆட்சி சீக்கிரம் முடிவுக்கு வர போகிறது, அதையும் சொல்லுகிறேன் நான். கடவுள் வார்த்தைகளை உலக ஜனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தயவு செய்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மரணத்தை காப்பாற்ற துர்காசன் அவர்களை கடவுளிடம் வேண்டுங்கள். கண்ணீர் விட்டு கதறினால் மரணத்திலிருந்து அவரை காப்பாற்றலாம். இல்லை என்றால் அவருக்கு மரணம் எப்போது என்பது என் தேவனாய கர்த்தர் கடவுள் மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரியாது. அனைத்தையும் தெரிந்து கொள்ள மாமனிதன் இம்மாற்றோடு பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.